கன்னியாகுமரியில் பணி ஓய்வு பெற்ற நாளில் போதைக்கு எதிராக 17 கிலோமீட்டர் ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய காவல் உதவி ஆய்வாளரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே புவியர் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் 41 ஆண்டுகளுக்கு முன்பு காவலராக பணிக்கு சேர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றி சிறப்பு உதவி ஆய்வாளராக பதவி உயர்வு பெற்றார். கடந்த சில ஆண்டுகளாக கோட்டார் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த பாலகிருஷ்ணன் பணி ஓய்வு பெற்றார். காவல் நிலையத்தில் பிரிவு உபச்சார விழா முடிந்தவுடன் அங்கிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் ஓடி போதைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இளைஞர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தாமல் உடற்பயிற்சி மூலம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். இளைஞர்கள் தன்னையும் காத்துக்கொண்டு பெற்றோரையும் காக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். மதுவையும் போதைப் பொருட்களையும் உபயோகப்படுத்தி அதிக இளைஞர்கள் தன்னுடைய உடல்நலத்தையும் கெடுத்து குடும்பத்தினரையும் மனவேதனைக்குள்ளாக்கி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி அருகே உள்ள பூவீர் என்னுடைய ஊராகும் 17 கிலோமீட்டர் அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக என்னுடைய வீடு வந்து சேர்ந்துள்ளேன். இளைஞர்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து மதுவையும் போதைப் பொருட்களையும் உபயோகப்படுத்தாமல் தன்னுடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே தயவு செய்து அந்த பழக்கத்தை கைவிடும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் அரசியல்வாதிகளுக்கான களமா அல்லது ஜனங்களின் களமா? ஒருபுறம் அரசியல்வாதிகள் வகுக்கும் வியூகம், மறுபுறம் ஜனங்கள் போடும் கணக்கு. இறுதி வெற்றி யாருக்கு? தெரிந்து கொள்ள களமிறங்கும் தமிழ் ஜனம். ஆகஸ்ட் 1 முதல் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியுடன்.